நீங்க நிறைய படம் பார்த்திருப்பீங்க. இது வந்துட்டு ஒரு புது படம். இதுதான் எங்களோட படம். 5 பேர் நாங்க சோறு போட வாங்க. என்ன கான்செப்ட் போலாமா? இப்போ நீங்க நிறைய படத்துல தாய் பாசத்தை பத்தி பார்த்திருப்பீங்க. எங்க படத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க. டேய் 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 உங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, எங்க போய் பாரு. அம்மா அம்மா டேய் முட்டாள், உங்க அம்மா இங்க இல்ல, இந்த பெட்ல இருக்கா. இது போன்ற கண்மூடித்தனமான காட்சிகள் கொண்ட ஒரே திரைப்படம் நம்மளோட திரைப்படம் தாங்க. நீங்க எல்லாம் காம்ப்ளான் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திருப்பீங்க. ஒரு சின்ன சேஞ்சுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. I am a complaint boy, I am a complaint girl. நான் எப்பயுமே நடுவுல தான் வருவேன். I am a complaint boy. இப்போ நீங்க எல்லாம் வந்து குஷி படம் பார்த்திருப்பீங்க. இப்ப குஷி படத்துல இருந்து ஒரு காட்சி. சொல்லு ஜிமி, சிவானி எடுப்பு பாத்தியா? இல்ல ஜிமி நான் பார்க்கல. சிவானி எடுப்பு பார்த்தேன். இல்ல ஜிமி நான் பார்க்கல. சிவானி எடுப்பு பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன். இல்ல ஜிமி நான் பார்க்கல. சிவானி எடுப்பு பார்க்கல. அப்ப இந்த அப்பாத்துக்கோ. இப்போ க்ளோஸ் அப் அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்து ஒரு காட்சி. நெருங்கி வருவாய் நெருங்கி வருவாய். சென்சார் காட்சிகள் கொண்ட ஒரே திரைப்படம் நம்மளோட திரைப்படம் தான். இப்போ ஒரு ரோபோட் இருக்கு. இந்த ரோபோட் வந்து பொய் சொன்னா அடிக்கும். என்ன நடக்குதுன்னு பாருங்க. ரோபோ ரோபோ இன்ஜினியரிங் காலேஜ் பொண்ணுங்களா அழகுதானே? ரோபோ ரோபோ மெடிக்கல் காலேஜ் பொண்ணுங்களா அழகுதானே? சரி நாங்க 2 பேரும் கேக்குறோம். ரோபோ ரோபோ ஆர்ட்ஸ் காலேஜ் பொண்ணுங்களா அழகுதானே? ஏய் என்ன? இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்திருப்பீங்க. இப்ப இந்த ப்ராப்ளம்ஸ்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏய் நில்லுங்க, நான் உங்களை ரொம்ப வருஷமா லவ் பண்றேன். என்ன மாமா? மின்னுவதெல்லாம் பொண்ணு அல்ல. இப்போ சாமி கிட்ட வந்துட்டு சாமி கோயிலுக்கு வர ஒரு பொண்ணு கிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ண போறாங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. கடவுளே கடவுளே, நான் ரொம்ப நாளா ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அந்த பொண்ணு இந்த கோயிலுக்கு தான் வர ஆப்போசிட்ல தான் நிக்கிறா. அவளுக்காக ஒரு லவ் லெட்டர் எழுதியிருக்கேன். இதா பாருங்களேன். Yeah, man proposes, God disposes. இப்போ காக்கா காக்கா படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல இருந்து ஒரு காட்சி. நாங்க 4 பேர் யாருக்கும் பயப்பட மாட்டோம், எப்பயும் பயப்பட மாட்டோம். ஆனா கொஞ்ச நாளாவே எங்களுக்கு ஒருத்தவங்களை பார்த்த பயம். மேக்கப் போடும் பெண்களை பார்த்து பயப்படும் காக்கா காக்கா பாய்ஸ். இப்போ ரேமண்ட்ஸ் ஆட் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏங்க ஏங்க இந்த கடையில துணியெல்லாம் நல்லா இருக்குமா? இதோ நீங்களே பாருங்களேன். இதோ நீங்களே பாருங்களேன். ரேமாண்ட் சின்ஸ் 1863. இப்போ ஏசியன் பெயிண்ட்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏங்க ஏங்க இந்த பெயிண்ட் நல்லா இருக்குமா? இது வேணாங்க. ஏங்க ஏங்க இந்த பெயிண்ட் நல்லா இருக்குமா? இது வேணாங்க. சரி அப்போ இங்க இருக்கிற ஏதாச்சும் ஒரு பெயிண்ட் வேணுமா? சே இதுக்கு நான் சுண்ணாம்பே அடிச்சுட்டு போயிருவேங்க. தேங்க்யூ. அழகான பெண்களுக்கும் பேரழகான ஆண்களுக்கும் வணக்கம். நீ வந்துட்டு வெரைட்டி என்டர்டெயின்மெண்ட் பண்றோம். இப்போ வந்துட்டு நீங்க நிறைய படம் பார்த்திருப்பீங்க. இது வந்துட்டு ஒரு புது படம். இதுதான் எங்களோட படம். 5 பேர் நாங்க சோறு போட வாங்க. என்ன கான்செப்ட் போலாமா? இப்போ நீங்க நிறைய படத்துல தாய் பாசத்தை பத்தி பார்த்திருப்பீங்க. எங்க படத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க. டேய் 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 உங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, எங்க போய் பாரு. அம்மா அம்மா டேய் முட்டாள், உங்க அம்மா இங்க இல்ல, இந்த பெட்ல இருக்கா. இது போன்ற கண்மூடித்தனமான காட்சிகள் கொண்ட ஒரே திரைப்படம் நம்மளோட திரைப்படம் தாங்க. நீங்க எல்லாம் காம்ப்ளான் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திருப்பீங்க. ஒரு சின்ன சேஞ்சுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. I am a complaint boy, I am a complaint girl. நான் எப்பயுமே நடுவுல தான் வருவேன். I am a complaint boy. இப்போ நீங்க எல்லாம் வந்து குஷி படம் பார்த்திருப்பீங்க. இப்ப குஷி படத்துல இருந்து ஒரு காட்சி. சொல்லு ஜிமி, சிவானி எடுப்பு பாத்தியா? இல்ல ஜிமி நான் பார்க்கல. சிவானி எடுப்பு பார்த்தேன். இல்ல ஜிமி நான் பார்க்கல. சிவானி எடுப்பு பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன். இல்ல ஜிமி நான் பார்க்கல. சிவானி எடுப்பு பார்க்கல. அப்ப இந்த அப்பாத்துக்கோ. இப்போ க்ளோஸ் அப் அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்து ஒரு காட்சி. நெருங்கி வருவாய்
நடக்குதுன்னு பாருங்களேன். ரோபோ ரோபோ இன்ஜினியரிங் காலேஜ் பொண்ணுங்களாம் அழகு தானே? ரோபோ ரோபோ மெடிக்கல் காலேஜ் பொண்ணுங்களாம் அழகு தானே? சரி, நாங்க 2 பேரும் கேட்கிறோம். ரோபோ ரோபோ ஆர்ட்ஸ் காலேஜ் பொண்ணுங்களாம் அழகு தானே? ஏய் என்ன? இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏய் நில்லுங்க, நான் உங்களை ரொம்ப வருஷமா லவ் பண்றேன். என்ன மாமா? மின்னுவதெல்லாம் பொண்ணு அல்ல. இப்போ சாமி கிட்ட வந்துட்டு சாமி கோயிலுக்கு வர ஒரு பொண்ணு கிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ண போறாங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. கடவுளே கடவுளே, நான் ரொம்ப நாளா ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அந்த பொண்ணு இந்த கோயிலுக்கு தான் ஒரு ஆப்போசிட்ல தான் நிக்கிறா. அவளுக்காக ஒரு லவ் லெட்டர் எழுதியிருக்கேன், இதா பாருங்களேன். யா மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ். இப்போ காக்கா காக்கா படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல இருந்த ஒரு காட்சி. நாங்க 4 பேர் யாருக்கும் பயப்பட மாட்டோம், எப்பயும் பயப்பட மாட்டோம். ஆனா கொஞ்ச நாளாவே எங்களுக்கு ஒருத்தவங்களை பார்த்த பயம். மேக்கப் போடும் பெண்களை பார்த்து பயப்படும் காக்கா காக்கா பாய்ஸ். இப்போ ரேமண்ட்ஸ் ஆட் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏங்க ஏங்க, இந்த கடையில துணி எல்லாம் நல்லா இருக்குமா? இதோ நீங்களே பாருங்களேன். இதோ நீங்களே பாருங்களேன். ஆம், ரேமண்ட் சின்ஸ் 1863. இப்போ ஏசியன் பெயிண்ட்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏங்க ஏங்க, இந்த பெயிண்ட் நல்லா இருக்குமா? இது வேணாங்க. ஏங்க ஏங்க, இந்த பெயிண்ட் நல்லா இருக்குமா? இது வேணாங்க. சரி, அப்போ இங்க இருக்கிற ஏதாச்சும் ஒரு பெயிண்ட் வேணுமா? சே, இதுக்கு நான் சுண்ணாம்பே அடிச்சுட்டு போயிருவேங்க. தேங்க்யூ.